பில்லர் வந்து பில்லர் திரும்பி இருக்கா எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஓகே எல்லாம் கரெக்ட் அப்படி. அது என்ன கான்கிரீட் மிக்சரா? ஏய் இதே மாதிரியே வாங்கிக்கலாம்டா நம்ம ப்ளீஸ். 97% விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். பேசாத பாத்திரம் கடை ஆரம்பிச்சிருவோமா? அக்காவோட டிராயிங் பார்த்து நீங்க மேட்ச் பண்றீங்க. இப்போ அடுத்தது பக்கத்துல வேண்டாம். அதுல ஒரு 2 கிலோ கறி எல்லாம் போட்டு நீ தூக்கிலாம் ரொம்ப காலத்துக்கு கெடாம இல்ல காஃபி கொட்டையை போடுவோம். தர என்று அரைக்கவும். இது நிறைய ஹைட்டா எரியுமா கார்த்திகா? எப்படி தண்ணி அப்படி வேப்பர் ஆயிடுமா ஜி? காலி ஆயிட்டே இருக்கு. ஆமா நிறைய ஊத்தலாம். அப்பதான் மேலேயும் தண்ணி நிக்கிறது அழகா இருக்கு. சத்தமே அழகா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு சூப்பரான vlog பார்க்க போறீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு. இனிமே வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட்ஸ் வரும். அப்படி கொடுக்கல அப்படின்னா 2 வீக்லி ஒன்ஸ் அது வந்துடும். ஏன்னா இப்பதான் பேஸ்மெண்ட்ல இருந்து கொண்டு வராங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே கடகடன் எழுப்பிடுமான்லாம் எனக்கு தெரியல. கொஞ்சம் அந்த அது என்ன சொல்லுவாங்களே ஜி, டைம் கொடுக்கணும். அந்த டைம் கொடுத்து கட்டுற சில நாட்கள்லாம் வரும்போது உங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் அழகா இருக்கும். சோ அப்ப வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 1 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காலையிலேயே எங்க பூஜை வேலையெல்லாம் அழகா முடிச்சாச்சு. இந்த உருளியை ஃபில் பண்ணி அழகா பூவெல்லாம் போட்டு பூஜை வேலையும் காலையிலேயே முடிச்சாச்சு ரொம்ப அழகா. அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த உருளியும் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சாச்சு. அழகா டெக்கரும் பண்ணியாச்சு. நம்ம இப்போ நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போறோம். அது என்ன கான்கிரீட் மிக்சரா? கான்கிரீட் மிக்சர் வச்சு உள்ள பள்ளத்துக்கு பெடல் போட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஜல்லி போட்டுறாங்க. பெடல் போட்டு காலம் எடுத்து வருது. அதை எடுத்து அது பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம போய் பார்க்கலாம். அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. முடிஞ்சா நான் ஈவினிங் வந்து vlogல இன்க்ளூட் பண்றேன். நிறைய பேர் வந்து அப்பாவை மிஸ் பண்றேன். அப்பா வந்தாக்க அப்பாவுக்கு வந்து ஹாய் சொல்லுங்க சொல்லுவீங்க. டீடாக்ஸ் வாட்டர் வந்து இப்போ நான் ஒரு வாரமா சக்சஸ்ஃபுல்லி ரெகுலரா குடிச்சுக்கிட்டு இருக்கேன். 1 லிட்டர் ஒழுங்கா குடிச்சிடுறேன். கிராஜுவலா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா டுவர்ட்ஸ் ஹெல்தி லிவிங் லைஃப் ஸ்டைலுக்கு மாறதுக்கு ட்ரை பண்றேன். அதுக்கப்புறமா நம்ம வெயிட் லாஸ் பத்தி பாத்துக்கலாம். சோ அதையும் நோக்கிதான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்கேன். சோ இப்ப நம்ம கிளம்பிடலாம். ஜி துப்பட்டா மறந்துட்டு வந்துட்டேன். அதான் அந்த பேப்பர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பீடி யாருமா அது மூஞ்சில மாய்ஸ்சரைசர் பிரைமர் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன். நீ லேயரா நான் எதுவுமே போடல. கருப்பாயிடுவேன். சீரியஸ்லி ஜி, சம்டைம்ஸ் நான் அப்படியே வரல. ஆமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபேஸ்க்கு ஏதோ ஒரு கிரீமையாவது போட்டதுல கழுத்துக்கு போடாம விட்டதுனால கழுத்து மட்டும் டார்க் ஆயிடுச்சு. வெள்ள சன்லைட்ல தெரியுது. இதுக்கு கீழே அப்படியே ஃபுல்லா டார்க் ஆயிடுச்சு. கால் பாதம் மட்டும் டார்க் ஆயிடுச்சு. ரொம்ப பயங்கர ஷேட் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் மேக்கப் போட்டா என்ன சொல்றாங்கன்னா இந்த கலரையும் பார்த்துட்டு ஏமா இவ்வளவு பெயிண்ட் அடிச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. என் ஃபேஸை நான் மெயின்டைன் பண்ணி அதே கலர்ல வச்சிருக்கேன். கழுத்து கை கால்லாம் அடிக்கடி சைட்டுக்கு வந்து இப்படி டார்க் ஆக்கி வச்சிருக்கேன். ஆக்சுவலி பில்லர் வந்து மொத்தம் 25 பில்லர்ஸ்ல ஜி நம்ம வீட்டுக்கு 24 பில்லர்ஸ்ல இப்ப வந்து 12 பில்லர்ஸ் போட்டாங்க. பேஸ்மெண்ட் வந்து பெடல்லாம் போட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதான் கடைசியா போட்டதுனால கொஞ்சம் தனியா இருக்கு. நான் வரதுக்குள்ள கான்கிரீட் மிக்சர் வந்து வண்டி போயிடுச்சு. நான் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஜி வரும்போதே என்ன ஜி சொன்னீங்க? ஜி சொன்ன கார்த்தினாரு நீ ஆசைப்பட்டல இந்த கான்கிரீட் மிக்சர் எதிர்க்க வருது பேர் ஆப்போசிட்ல பாத்துக்கிட்டாரு. அது நம்மளது இல்லப்பா, அது யாருதோப்பா அப்படின்னு. அது நம்மளது தான், அதே டீம் தான் உட்காந்துட்டு போறாங்க பாரு அப்படின்னாரு. ஆனா இங்க வேலை செய்யும் போது அது வேலை செஞ்சு நம்ம நிலத்துக்குள்ள கொட்டும்போது ஒரு மாதிரி ஃபீலிங்க அது இல்லாம போயிடுச்சு. சரி ஓகே, எனிவே இதுதான் பிளானோடைய. இது என்ன சொல்லுவாங்க, காலம் டயக்ராமா? சென்ட்ரல் லைன் டிராயிங் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 24 பில்லர்ஸ். அதுல 12 பில்லர்ஸ் வந்து இப்ப போட்டு முடிச்சோம். 12 பில்லர்ஸ் போட்டுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம குழி எடுக்கிறதுக்கு எல்லாம் வசதியா இருக்கணும்ல, அதனால அவங்க பின்னாடி அந்த வீடு வேற. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த 12 பில்லர்ஸ் வந்து இத காஞ்ச உடனே ஒரு 2-3 நாள்ல இந்த மண்ணெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. இந்த சமமுக்கு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து முடிச்ச உடனே இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 12 பில்லர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் 12 பில்லர்ஸ் வரும். வசதியா இருக்கணும்னு பாதிப்பதியா பிரிச்சு பண்றாங்க. ஆமா, இது வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ஜேசிபி வந்து இதே மாதிரி அது என்னது பள்ளம் என்ன சொல்றாங்க, இதே மாதிரியே பேஸ்மெண்ட் பள்ளம் நோண்டி இந்த ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் போகும். சோ இந்த வாரத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் இதுதான். பேஸ்மெண்ட் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம புது வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கான 12 பில்லருக்கான பேஸ்மெண்ட் மட்டும் போட்டுருக்கோம். இன்னொரு 12 பில்லர்ஸ்க்கான பேஸ்மெண்ட் அடுத்த வாரம் வரும். அது நான் மொத்தமா உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன். அந்த அவுட் ஹவுஸ் பத்தின விஷயங்கள் எல்லாமும் ஒரு 2-3 வாரத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? அப்டேட் பண்றோம். அவ்வளவுதான். மேடம் வந்தாங்க, எல்லாத்தையும் கரெக்ட்டா போட்டுருக்காங்களா? சில பில்லர் வந்து பில்லர் திரும்பி இருக்கா எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஓகே எல்லாம் கரெக்ட் அப்படி. என் டயகிராம் தான் இது. நான் சொன்னபடி தான் போட்டுருக்காங்க. நான் ஏன் டயகிராம் சொன்னேன்? சில இடத்துல எல்லாம் வீட்டுக்குள்ள பில்லர் தெரியுங்க இப்படி திருப்பி வச்சிருந்தா அப்ப வந்து அது ரூமோட சைஸ்ல எந்த பக்கம் லோடு விழுகுதோ அந்த பக்கம் தான் திருப்பி இருக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஆர்கிடெக்ட் கிட்டையும்
சிவில் இன்ஜினியர்கிட்டயும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பேசி கம்யூனிகேட் பண்ணி சில பில்லர்லாம் திருப்பி இருப்போம் நாங்க. அது இவருக்கு தெரியாது, நான் தான் அதெல்லாம் வேலை பார்த்தேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணேன். கலாய்க்கிறாருங்க இது. கலாய்க்கலடா, எல்லாம் பாத்து செக் பண்ணியாச்சு. மேடம் செக் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் மேடம் என்னங்க மேடம்? Thank you. உள்ள கரெக்டா பாத்துங்க. நான்லாம் இதுல இறங்க மாட்டேன். விபரீத விளையாட்டு கண்டென்ட்காக இதெல்லாம் செய்ய மாட்டேன். அந்த சேவல் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். ஷார்ட்ஸ்ல பார்த்த சேவல் கிடைச்சதுன்னா ஜி வந்து எடுப்பாரு. என்ன பார்த்தா அது இருக்கு ட்ரெயின் அடைச்சிருப்பேன். அவங்களோட சேவல் தான் அது. அவங்க இடத்துல தான் இருக்குது. நம்ம இடத்துக்கு வந்துட்டு போவோம். பயந்து போதுங்களா? பாக்குது எதுக்கு இருக்காங்க வெள்ள பார்த்து. ஏய் இதே மாதிரியே வாங்கிக்கலாம்டா நம்ம ப்ளீஸ்டா. பார்த்து வேணுமா? ஆமாண்டா. நம்மளுடைய ட்ரீம் ஹோமுக்கும் அக்காவுடைய ட்ரீம் ஹோமுக்கும் சேர்ந்து பில்லர் எழும்பிக்கிட்டு இருக்கு. அட் அ டைம் 2 பேருமே கட்டுறது அவ்வளவு சந்தோஷம். ஏற்கனவே கட்டின சின்ன வீடு அவுட் ஹவுஸ் சீக்கிரம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு கிரக பிரவேசம் சீக்கிரம் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இன்னும் 2 மாசத்துல அதுக்கு கிரக பிரவேசம் இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திமா அக்காவோட இடம் அக்காவோட சென்டர் லைன் டிராயிங் பார்த்து மேட்ச் பண்ணி அக்காவோட டிராயிங் பார்த்து நீங்க மேட்ச் பண்றீங்க. இப்ப அடுத்தது கரெக்டா இருக்கானே? எல்லாமே வந்துருச்சு. பில்லர் எல்லாம் வந்துருச்சு. பேஸ்மென்ட் முடிச்சிட்டாங்க. உள்ள நோண்டி பேஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. ஆமா அக்காவோட இடம் நம்ம இடம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 6 அடி ஹைட் ஏத்துறோம். 6 அடி ஹைட் ஏத்துறோமா? கீழ தரையில இருந்து 6 அடி. அக்கா தான் ஃபர்ஸ்ட் கிரவ பிரவேசம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லைட் எரியுது. பரவாயில்லையா? பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பயங்கர அலைச்சல், சரியான தூக்கமே 2 நாள் இல்லை. இன்னைக்கு நிறைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். இன்ஃபேக்ட் மதியானம் வீட்டுல சமைக்கவும் இல்லை, வெளியில நாங்க சாப்பிட்டுட்டு வரதுக்கே லேட்டாவே ஆயிடுச்சு. நல்லா அலைஞ்சு தெரிஞ்சு நான் வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா தை மாசம் இல்ல மாசம் ஸ்டார்டிங்லயே, அதாவது பிப்ரவரி எண்டுக்குள்ள வந்து நம்ம கிரக பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். அந்த பிளான்க்கு ஏத்த மாதிரி அந்த வீட்டோடைய டிசைன் வந்து நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கான டயக்ராம் எல்லாம் போடணும். அதுக்காக கொஞ்சம் அலைச்சல், அதுக்கான வேலை அதெல்லாம் இருந்தது. இப்போ அந்த வீடு வந்து நம்ம அவுட் ஹவுஸ் நேம் வச்சுக்கலாம். அவுட் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவுட் ஹவுஸா யூஸ் பண்ணிக்குவோம். பெரிய வீடு கட்டி பெரிய வீடு கிரக பிரவேசம் எல்லாம் முடிச்சு அங்க நம்ம ஃபுல் டைமா செட்டில் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அவுட் ஹவுஸை வந்து நம்ம ஆஃபீஸா ஜிக்கு வந்து மாத்தி கொடுத்துருவோம். அது வரைக்கும் நம்ம வந்து அவுட் ஹவுஸாவே வச்சுக்க போறோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் எனக்கும் அவங்க ஆஃபீஸ் ரூமா போட்டுக்கணும் அப்படின்னாக்கா ஃபியூச்சர்ல ஏதாவது பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாக்கா கூட மேல கீழன்னு இருந்ததுன்னா ஜிக்கு ஒரு ஆஃபீஸ் எனக்கு ஒரு ஆஃபீஸ்னு இருக்கட்டும். நம்ம இப்ப சின்னதா அவுட் ஹவுஸ்க்குன்னு ஒரு சின்னதா ஒரு கிச்சன் போட்டுட்டோம்னா அது வந்து ஃபியூச்சர்ல வந்து பேண்ட்ரி ஏரியாவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு அப்புறமா தெரியும். கிரக பிரவேசம் டேட் ஃபிக்ஸ் பண்ண உடனே லைனா உங்களுக்கு எல்லாமே நான் அப்டேட் பண்றேன். நம்மளோட சேனலை ரெகுலரா பாத்துக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து மாம்பழம் ரொம்ப 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 பிடிக்கும். ஆனா அது ஒரு சீசனல் ஃப்ரூட். 365 டேஸும் அது அவைலபிளா இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட், எனி ஃபுட்டா இருக்கலாம். அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கலாம், ஃப்ரூட்டா இருக்கலாம், வெஜிடபிளா இருக்கலாம், இல்ல மீட் எல்லாம் கூட இருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது கிடைக்கிற ஊர்ல இருந்துட்டோம்னா பரவாயில்ல, அது நமக்கு கிடைச்சிரும். இல்ல எல்லா சீசன்லயும் கிடைக்கிற ஃபுட்டா இருந்ததுன்னா பரவாயில்ல, அது நமக்கு கிடைச்சிரும். ஆனா அது எல்லா சீசன்லயும் கிடைக்காத ஒரு பொருளா இருக்கு. அப்படி இல்லைன்னா நான் இருக்கிற ஊர்ல இது கிடைக்காது, என்னுடைய ஊர்ல இருந்து நான் இந்த ஊருக்கு வந்துட்ட வேலையா, அங்கதான் அது கிடைக்கும். ஐயோ இங்க கிடைக்கலையே அப்படின்னு கிரேவிங்கா இருக்கு. என்னைக்கோ ஒரு நாள் தான் நான் போறேன், போகும்போது எடுத்து வர சீக்கிரம் காலி ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஃபுட்டை நம்ம பதப்படுத்தி வச்சுக்க முடியும். அதுக்கான ஒரு நவீன மிஷின் பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆனா அதுல இருக்க மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் போகாம லூஸ் ஆகாம நல்லா ஹெல்த்தியாவே நம்ம அதை வந்து பதப்படுத்தி வச்சுக்க முடியும். அதுக்கு ஒரு நவீன மிஷின் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். டீடைலா சொல்றேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் அகாரோ ரீகல் ஃபுட் ஹைட்ரேட்டர். இதை யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ், ஹர்ப்ஸ், வெஜ்ஜீஸ், நட்ஸ், மீட்ஸ்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்க முடியுங்க. 5 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாக்கபிள் ட்ரேஸோட இது வருது. இது டிஜிட்டல் கண்ட்ரோல் பேனல். இதுல டெம்பரேச்சர் அண்ட் டைமரை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாட்டம் பேஸ் மவுண்டட் ஃபேன் இருக்கிறதுனால 360 டிகிரி ஹாட் ஏர் சர்க்குலேஷன் சிஸ்டம் மூலமா ஃபாஸ்ட் அண்ட் ஈவனா ஃபுட்டை ட்ரை பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ரெசிபி புக் அவங்களே கொடுத்துறாங்க. சோ எந்த ஃபுட்டை நீங்க எவ்வளவு நேரம் வைக்கணும், என்ன மாதிரியான டெம்பரேச்சர்ல வைக்கணும், அதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிளா ஃபுட் டீஹைட்ரேட்டர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட், அதாவது ஈரப்பதத்தை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப காலத்துக்கு கெடாம பாதுகாப்பாம பத்திரமா வச்சு கொடுக்குற நவீன மிஷின் தான் ஃபுட் டீஹைட்ரேட்டர். எந்த ஃபுட் ஐட்டம்ஸை ட்ரை பண்ணணுமோ அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு அடுக்கி வச்சிடலாம். ஒரு ட்ரேல நான் கிவியும் பனானாஸும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு ட்ரே ஃபுல்லா நான் ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு ட்ரேல ஃபுல்லா கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பொடியா அரைச்சு வச்சுக்க போறேன். இன்னொரு ட்ரேல நான் இஞ்சி போட்டுக்கிறேன். இது நல்லா நம்ம ட்ரையா பவுடர் அரைச்சு வச்சுட்டோம்னா ஜிஞ்சர் பவுடரா நம்ம வந்து சமையல்கள்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். டீ கீ போடும்போது இன்ஸ்டன்டா நம்ம வெளில போகும்போது டக்குன்னு போட்டு குடிக்கிறதுக்கும் இது வசதியா இருக்கும். திக் சைஸா இருந்தாக்கா நிறைய டைம் எடுத்துக்கும் டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு. சோ தின் ஸ்லைஸா இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியான நேரம் எடுத்துக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேல நான் இஞ்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் வைக்க போறேன். நீங்க எல்லாமே இஞ்சா வைக்கலாம், எல்லாத்துலயும் அடுத்த பேட்ச் வந்து ஸ்ட்ராபெரி வைக்கலாம். அப்படி நீங்க பேட்சா மொத்தமா எல்லாத்தையுமே ஒரே விஷயத்த கூட நீங்க பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கணும்ன்ற பர்பஸ்க்காக நான் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபுட்டோட திக்னஸை பொறுத்து 1.5 சென்டிமீட்டர் ஆர் 2.8 சென்டிமீட்டர் கேப்ல அடுக்கிக்கலாம். இந்த டிஜிட்டல் கண்ட்ரோல் பேனல்ல டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ் டு 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைமரை 30 மினிட்ஸ் டு 48 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 30 மினிட்ஸ் இன்டர்வல் டைம் அது எடுத்துக்கும். ஒன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சதும் ஆட்டோ ஷட் ஆஃப் ஆகிடும். பொதுவா ஃபுட்டை வேக வைக்கும் பொழுது அதுல உள்ள சத்துக்கள்ல அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த அகாரோ டீஹைட்ரேட்டர்ல டீஹைட்ரேட் பண்ணும்போது 97% விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படியே இருக்குது, டேஸ்ட் அண்ட் நியூட்ரியன்ஸ் குறையாம. இது ஒன்னொன்னுக்கும் ஒரு டைம் இருக்கு. இப்ப ஒரு சிலருக்கு வந்து 8 ஹவர்ஸ் இருக்கு, சிலருக்கு 6 ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போறேன், 6 ஹவர்ஸ் கழிச்சு எதெல்லாம் ட்ரை ஆயிடுச்சோ அது ஃபர்ஸ்ட் எடுத்துருவேன். 8 ஹவர்ஸ் தேவைப்படுறது திருப்பி நான் ஆன் பண்ணி அப்படியே வச்சிருவேன். எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் கழிச்சு அடுத்தது நம்ம எடுத்துக்கலாம். இது எக்ஸாம்பிள் டைமிங்க்கு சொல்றேன். அந்த டைமருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இருக்கிறதுலே கம்மியான மினிட் எதுவோ கம்மியான ஹவர்ஸ் எதுவோ அதை ஃபர்ஸ்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணி அந்த ட்ரேவை மட்டும் எடுத்துட போறேன். அடுத்தபடியான டைம்ல என்ன தேவைப்படுதோ அந்த ட்ரேவை ரெண்டாவது எடுத்துக்கலாம். அதிகப்படியான டைம் தேவைப்படுறத கடைசியா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாமே ஸ்ட்ராபெரி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே கருவேப்பிலை, முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே இஞ்சி, அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹர்ப்ஸ்க்கு, வெஜிடபிள்ஸ்க்கு, ஃப்ரூட்ஸ்க்கு, மீட்ஸ்க்குன்னு வேற டெம்பரேச்சர் வேற டைமர் இருக்கு. பட் யூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். நான் இப்ப வந்து மேல இருக்க ஹர்ப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் மினிமம் டெம்பரேச்சர் அண்ட் மினிமம் டைமர் வந்து செட் பண்ணிருக்கேன். இதை எடுக்கும் பொழுது மீதிலாம் எவ்வளவு ட்ரை ஆயிருக்கு, எவ்வளவு டீஹைட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் டைமர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ண நீங்களும் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. A few hours later. சூப்பரா தயாரா இருக்கு. கொஞ்சம் நான் ஆற விட்டுட்டு சுட கை வைக்க வேணாம்னா ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. சத்தமே பாருங்க, கலர் மாறல. ஆனா கலர் அப்படியே ரீட்டைன் ஆயிருக்கு. நம்ம வானல்ல வறுத்துருந்தோம்னா இந்த மாதிரி இருக்காது, கருப்பா இருக்கும். ஜி நம்ம கடையில எல்லாம் வாங்குவோமே அதே மாதிரியே இருக்கு பாருங்க. நல்ல கிறிஸ்பியா இருக்குல்ல, சூப்பரா ஆயிடுச்சு. ரொம்ப தின்னாவும் போட்டுறக்கூடாது, ஒட்டிக்குது. ரொம்ப திக்கா போட்டா டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. நான் சாப்பிட்டு காட்டுமா? அதே டேஸ்ட் இருக்கா? டேஸ்ட் அப்படியே இருக்கு. லைட்டா புளிப்பு, ஸ்வீட் எல்லாமே இருக்கு. அப்படியே சிப்ஸ் போட்டுடலாம் ஜி நம்ம. சூப்பரா தயாராயிடுச்சு. பனானா சிப்ஸ் போட்டுடலாம். அடுத்து ஸ்ட்ராபெரிஸ். இது நல்லா பழுத்திருந்த பழம் வந்து நான் போட்டிருந்தேன். ஓரளவு மெலிசா போட்டதெல்லாம் பர்ஃபெக்டா வந்துருச்சு. ரொம்ப மெலிசா போடுறேன்னு போட்டதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக் ஆயிக்குது. ஸ்டிக் ஆயிக்கும் போது எடுக்கும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா இது டீஹைட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தின்னாகுது மாய்ச்சர் போன உடனே. ஸோ ரொம்ப தின்னா போட்டுறாதீங்க, அந்த தப்பை நீங்க பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்கா போடும்பொழுது இந்த மாதிரி கரெக்டா வருது. இதையும் நான் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸ்ட்ராபெரி வாசனை வீடு முழுக்க இருக்குல்ல ஜி, செம்மையா இருக்கு. பா, இஞ்சி வேற லெவலு. என்ன ஜி சத்தம் வருது? நல்லா காஞ்சிருச்சு, சுக்கு மாதிரி ஆயிடுச்சு. கேக்குதா உங்களுக்கு சத்தம்? கேக்குது, எனக்கு கேக்குது. நல்ல இஞ்சி பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஜிஞ்சர் பவுடர் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில சமையல்ல நம்ம ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காய் பவுடர், இஞ்சி பவுடர், பூண்டு பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த விஷயத்துலலாம் கூட இல்ல ட்ரை பண்ணி நம்ம பவுடரா அரைச்சு வச்சுக்க முடியும். முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் கூட அரைச்சு வச்சுக்கலாம். சூப்ஸ், ஏபிசி ஜூஸ் இந்த மாதிரி அடிக்கடி தேவைப்படுறவங்க இந்த மாதிரி அரைச்சு பவுடரா வச்சுக்கலாம். இது ரொம்பவே போர்ட்டபிள் அண்ட் ஈஸி டு கிளீனா இருக்குது. ப்ராசஸ் முடிஞ்சதும் மிஷின்ல இருந்து ட்ரேஸை ரிமூவ் பண்ணிட்டு சோப்பி வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்ல. சோப்பி வாட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளா கிளீன் பண்ணாலே போதும். அப்புறம் அதை ட்ரை பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்டி கொடுக்குறாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே இருக்கு. ஈஸியா அமேசான்லயே கிடைக்குது. வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சீசனல் ஃபுட் வந்து அது வெஜிடபிளோ ஃப்ரூட்டோ எதுவா இருக்கட்டும், அது வந்து எனக்கு பிடிக்கும். வருஷம் முழுக்க நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். மீட்லாம் கூட நீங்க இதுல வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். வெளிநாட்டுல போய் நான் வேலை பார்க்கறேன், வெளியூர்ல போய் நான் வேலை பார்க்கறேன், அங்க அதெல்லாம் கிடைக்காது, இல்ல ரொம்ப 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 காஸ்ட்லியா இருக்கும், நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி டேஸ்டும் அங்க கிடைக்காது அப்படின்றவங்க இங்க நம்ம ஊருக்கு வந்துட்டு எடுத்துட்டு போகும்போது பேக் பண்ணிட்டு அங்க இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே vlog நான் கண்டினியூ பண்றேன், வாங்க பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம இப்போ தை மாசம் கடைசியில கிரகப்பிரவேசம் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன வருது, பிப்ரவரி எண்டுக்குள்ள
அப்படிதானே ஜி வரும். தைனா ஜனவரி 15 to பிப்ரவரி வரும். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு. ஸோ தை மாசின்னும் போது அது வளர்பிறை முகூர்த்தத்துல தான் நம்ம கிரகப்பிரவேசம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் மொத்தமா வாங்க முடியாது. இப்பத்துல இருந்தே பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப கடை நான் ஃபாஸ்டா எல்லா வேலையும் செய்யணும். வீட்டு வேலையும் பார்க்கணும், ஷர்வினியும் பார்க்கணும், நான் யூடியூப் சேனல்லையும் பார்க்கணும், அந்த வீடு கட்டுற வேலையும் நம்ம பார்க்கணும். பெரிய வீடு கட்டுற வேலையும் பேரலா போயிட்டு இருக்கு. நம்மளோட அவுட் ஹவுஸ் கட்டுற வேலையும் போயிட்டே இருக்கு. ஸோ அந்த அவுட் ஹவுஸ்க்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு நம்ம சென்னையில இருக்க பாரிஸ்க்கு போறோம். பாரிஸ்னா சவுகார்பேட் ஜில சவுகார்பேட் வேற பாரிஸ் வரையா பக்கம் தான். எல்லாம் நம்ம தெருதான், நம்ம பயப்பிள்ளைங்க தான். ஸோ அங்கதான் போறோம். அப்பாக்கு அந்த ஏரியாலாம் ஃபுல்லா தெரியும். ரயில்வே எம்ப்ளாயின்றதுனால பாதி நேரம் அவங்க ஹெட் ஆஃபீஸ்ல தான் இருப்பாருன்றதுனால அவருக்கு அந்த ஏரியா தெரியும். அவரும் வர வந்திருக்காரு. அவரை கூட்டிட்டு போயிடலான் இருக்கோம் நாளைக்கு. பாரிஸ்க்கு போயிட்டு முக்கியமான சில பொருட்கள்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு விறவடுப்புல சரியா சமைக்க தெரியல, நிறைய சுட்டுக்கிறேன். அதுக்கு நிறைய பழக்கம் இருக்கணும். பழக்கம் இல்லாததுனால பொறுமையா பாத்துக்கலாம். எல்லாருக்கும் சமைச்சு போடணும் அப்படின்னா நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கணும், ஈஸியா எல்லாருக்கும் ஈஸியா சமைக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் டயத்துக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியும். சோ நான் கமர்ஷியல் அடுப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதை வாங்கி தரேன்னு இருக்காங்க. இன்னும் 2 மாசத்துல சின்ன வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிடுவோம். சோ அங்க தங்கிட்டே பெரிய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற எல்லாருக்கும் சமைச்சு போடலாம், அட்லீஸ்ட் வாரத்துல 2 நாள் அப்படின்னு பிளான் பண்ணி அங்க அடுப்பு மட்டும் இல்லாம தேவையான சில பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. அதுக்காக தான் பாரிஸ் வந்திருக்கோம். இது என்ன பிரைஸ் ஆகும்? 2800. இது 2800 ரூபாயா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். இது மேல அவ்வளோ 2500. அப்படி இப்படியே பார்த்தனா பர்னர் சைஸ் மூணாவதா இருக்கு. அதோட பர்னர் சேம் பர்னர் தான். இதுல சேம் தானா? இப்படி பக்கத்துல வேண்டாம். ஏன்னா 2 டவரா வைக்கணும்னா தூரம் இருந்தா அது ஹைட் கம்மியில இது ஏத்துனீங்கன்னா 3000 ரூபாய் வரும். அதுனா கொஞ்சம் பரவாயில்லையா? அந்த மேல இருக்கிறது ஹைட் அதிகமா இருக்கு. ஹைட் தான் இது. அப்பா வாங்கிட்டாரு. பிரியாணி டப்பெல்லாம் வச்சு செஞ்சு கட்டாது. ஃபாஸ்ட் ப்ரெஷர் ஏரியா இங்கே சில்லர் இருக்குது. ஃபுல்லாக போட்டு செக் பண்ணி இதோதான் பக்கத்துல இருக்குன்னு என்ன ஜியோன் டாடியும் பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் நடந்தே கூட்டு வந்துட்டாங்க. ஒரு கடையிலயும் ஒரு வித்தியாசமான அடுப்புலாம் இருந்தது. நாங்க கேக்குற மாதிரி அடுப்பு சில கடைகள்ல கிடைக்கல. நிறைய கடையில விசாரிச்சோம். பிரைஸும் விசாரிச்சு வாங்கலாம், வா நிறைய போடு அப்படின்னாரு அப்பா. ரெகுலராகவே ஆனா இதோட ஹைட் நீங்க சொல்ற மாதிரி இந்த நெருப்பு நல்ல ஹைட்டா வரும். ஓ பித்தளை பெயிண்ட் தானா? இது நிறைய ஹைட்டா எரியுமா கார்த்திகா? ஹைட்டா எரியுமா? ரொம்ப நிறைய பயங்கர ஹைட்டா எரியும். சிம் வச்சுக்கலாம், ஆனா நல்லா ஹைட்டா எரியும். இது அட்ஜஸ்ட்மெண்ட் இதுதான். வீட்டு பர்னர் மாதிரியே தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னேன் நானு. 2 அடிக்கு எரியும், நான் பத்த வச்சு காமிக்கிறேன் அப்படின்னாங்க. லாஸ்ட்ல செக் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எரியறத செக் பண்ணி பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி தான் கொடுக்குறாங்க இந்த கடையில. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புது பர்னரும் மாத்திட்டாங்க. ஒண்ணு லைட்டா வளைஞ்ச மாதிரி இருக்குன்னா அதையுமே மாத்தி கொடுத்தாங்க. செக் பண்ணி பர்ஃபெக்டா கொடுத்தாங்க. 2 அடி ஹைட் வரைக்கும் எரிஞ்சிட்டு இருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் வேணும், அதுவும் 2 இருக்க மாதிரி வேணும்னு தான் நான் கேட்டிருந்தேன். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இரும்பு வாங்கிட்டீங்கன்னா அழுக்காச்சுன்னா திருப்பி ஒரு பெயிண்ட் போட்டு ஒரு 2 நாள் காய வச்சு நீங்க திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கஷ்டம்னாங்க. கடைசியில இந்த இரும்பு அடுப்பு தான் வாங்கணும். என்ட்ரன்ஸ் அந்த பக்கமா? அப்புறம் இந்த பக்கம் போறீங்க? தெரியாதா? பாரிஸ்ல இருக்க எத்ராஜ்லு கடைக்கு வந்திருந்தோம். சில பொருட்கள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. கிச்சனுக்கு தேவையான பாத்திரம் சம்பந்தப்பட்ட லேடிஸ் ஐட்டம்ஸ் தான். சோ அதெல்லாம் வாங்கறதுக்கு தான் வந்திருந்தோம். என்ன எடுத்துட்டியாமா? இதுவும் சேம் தானே?
சேம் தான். கவரோட இருக்கு. கவரோட இருக்கா? எடுத்துக்கோ. அப்ப நான் கவரோட இருந்தா எடுத்துக்கோ. டாடி 342 ரூபா போட்டிருக்கு டாடி. 342 ரூபானா பரவாயில்ல, நல்ல ரேட்டு. பெருசு சம வெயிட்டா இருக்கு. எவ்வளவு வெயிட் இது? டாடி அது நல்ல கனமா இருக்கு, நல்லா இருக்கு. இப்படி வாங்க, இப்படி வாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோ. 380 கிராம். இது 350 கிராம். 30 கிராம். 900 கிராம். 1 கிலோ அது வெயிட். ஓ, நீங்க எல்லா பாத்திரமும் வெயிட் பார்த்தா விலை. வெயிட் பார்த்தா விலை கிலோ 350 ரூபா போட்டுக்கிறாங்க. அதுவா இதுவும் நேற்று நீங்க 4 கிலோ மீன் வாங்கிருந்தீங்களா? இது பொடியை க்ளீன் பண்ணனே, அதுக்கு இது ஓகேவா? 4 பேசன்ல போட்டு க்ளீன் பண்ணேன் வீட்டுல. ஒரே பேசன்ல போட்டு 4 கிலோ க்ளீன் பண்றேன். நீ இப்ப பெருசா இருக்குப்பா. ரேட்டு நல்ல ரேட்டு. அங்கெல்லாம் கிடைக்காதுடா ரேட்டு இந்த ரேட்டுக்கு. எங்கேயாவது இது இருக்கான்னு பாத்துக்கோ, டேமேஜ் இருக்கான்னு. இவ்வளவு பெருசு வச்சு இது வெறும் நான்வெஜ். ஐயோ, அவ்வளவு பெருசா யூஸ் பண்ணி என்னாச்சு பாருங்க. தகடு பார்த்துதான். ஏதாவது சில்லு இருக்கா? இல்ல அது உள்ள சில்லு மாட்டிட்டு இருக்கா? டாடி என்ன சொல்றாரு, அது வந்து வெயிட்டா இருக்கும். எது? இப்ப நான் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் செம வெயிட். அதுல ஒரு 2 கிலோ கறி எல்லாம் போட்டு நீ தூக்கி எல்லாம் கிளீன் பண்ணலாம் வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் வெயிட் தக்கையா இருந்தாலும் தூக்கி கிளீன் பண்ண கழுவெல்லாம் வசதியா இருக்கும்ன்றாரு. அது ஹெவி வெயிட். இதுவும் வெயிட் தான், தக்கலாம் இல்ல. இங்க பாருங்க, அமுக்க கூட முடியல. இது நார்மல் வெயிட்ல நல்லா இருக்கு. அது பயங்கர ஹெவி வெயிட். இது கரெக்டா இருக்கும்ன்றாரு. இது எவ்வளவுன்னா 215 ரூபா. 350 ரூபா வந்து 615 கிலோ 215 ரூபா. இந்த தாம்பல தட்டு வந்து பாத்தீங்கன்னா 385 கிராம் இருக்கு. 1 கிலோ 350 134 rupees 75 paise. இதுல 2 எடுத்துக்கலாம், இதுல 2 எடுத்துக்கலாம். இது 215, இதுவும் 215 டாடி. 222. ஒண்ணு ஒரு பிரைஸ் வரும். எடைக்கு ஏத்த மாதிரி 10. சரி, இதுல 2 எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. விளிம்பு ஏதாவது போயிருக்கான்னு பாக்கணும் ஜி. ஐயா பாத்திரம் வாங்கலையா? பாத்திரம் ஏதாவது பாத்திர கடை ஆரம்பிச்சிருவோமா? பாத்திரத்தை பார்த்தா ஆசையா இருக்கு எனக்கு. அப்படிதான் இருக்கும். இது ஓகேவா டாடி? தண்ணியில போட்டு இப்படி அள்ளி அலசறதுக்கு வசதியா இருக்கும். டாடி குழியா வாங்கிக்கொன்றாரு. 930 கிராம். என்னடா நான் எடுக்கிறதுலாம் வெயிட் அதிகமா போயிட்டே இருக்கு. இது 945 கிராம். கம்மியா தான் எடுத்திருக்கேன் இது வெயிட். டாடி எடுத்ததை விட அது ஒரு மாதிரி கோடு கூட வெட்டா இருந்தது. இது அது ஒண்ணு போதும், நிறைய வேணாம். இது ஒண்ணு போதும். இதெல்லாம் கார்ல அள்ளி போட்டு எடுத்துட்டு போய் சமைச்சு. இந்த கடவுள் எதுக்கு வந்த? கரண்டி வாங்க. கரண்டி வாங்க வந்த. என்ன கரண்டி வாங்க வந்த? இப்படி கிண்டும் போது கை இங்க சுட்டுக்காம இருக்க, கைப்பிடி நீட்டா இருக்க மாதிரி இன்னும் நீளமா வாங்கிக்கோங்க அக்கா, நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்காக வந்துட்டு என்ன வாங்கிட்டு இருக்க? சி எல்லாருக்கும் டீ போட்டு தருது. இது எடுத்துக்கலாமா? இது நானே போய் இதுல உட்காந்துக்கலாம், குளிக்கலாம். அப்படி உட்காந்து இப்படி குளிப்பேன். போயிடுவேன் இதுக்குள்ள உட்காந்தனா நானு. இதெல்லாம் கடைக்கு வாங்குறது. சரி இது பாரு, கல்யாணத்துக்கு டாடி அங்க பாருங்க. அத எவ்வளவு பெருசு. சரி சொல்லு, பால் காய்ச்சறதுக்கு அவுட்டோர்ல உனக்கு பால். அப்ப டீ கேட்க கூட நீ டீ ஆர்டர் போட்டு வாங்கி குடிச்சுக்குவேன் டீ கடையில. சரி போ. கை கரண்டி இல்ல. ஐ மீன் நான் கேக்குற கரண்டி இல்ல. அது ஆப்போசிட்ல இன்னொரு இவங்களோடதே இன்னொன்னு இருக்கான். அதுல போய் வாங்கிக்கோங்கன்றாங்க. இங்க பாரு, நம்ம கிளாஸ்ல வச்சிருக்கோம்ல ஜூஸ் புளியறது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கியூட்டா இருக்குல்ல. குவாலிட்டி செம, தூக்க முடியல. அவர் வாங்கினோடனே அப்படிங்கிறாரு. 497. செம்மையா இருக்கு வெயிட். இது கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கு. இந்த சைஸுக்கு இது வெயிட் அதிகம் தான். இங்க பாரு, இந்த மாதிரி புஷோட இருக்கு. நகர்ந்து போகாது கட் பண்ணும் போது. 244. செம்மையா இருக்கு. இதுலயே குட்டி வெயிட் 356 rupees. பாருங்க இந்த சைஸ் செமையா இருக்குல்ல. அதோட இது நல்லது. இவரு இதெல்லாம் வேணாவா அப்படின்னாரு. நான்ல அப்படின்னா இதை உன்னால தூக்க முடியுமா முதல்ல அப்படிங்கிறாரு டாடி. அதேதான். இந்த டார்க் ரெயின்ஸ் வாங்கிக்கலாமா ஜி? அந்த ஜிப் போட்டு நான் ஆன்லைன்ல பாத்திருக்கேன், வேணாம். இங்க ஒரு காஃபி பிளெண்டர். இதுல காஃபி கொட்டையை போடுவோம், தர என்று அரைக்கவும், போட்டு குடிக்கவும். கியூட்ல, அழகா இருக்கு. சீரியஸ்லி ரொம்ப செம்ம கியூட். கொரியன் சீரிஸ் பார்த்திருந்தா இத பத்தி எனக்கு தெரியும். போட்டு அரைப்பாங்க அவங்க. இது எல்லாமே
எங்க அம்மாட்டே இருக்கே இப்போ இந்த மாதிரி 3 செட் வச்சிருக்கோமே. இந்த க்ளோஸ் தான் இருக்கு, இப்படி த்ரெட் இல்ல. தாளிப்பு கரண்டி பார்க்க போனேன், அங்க போய் தாளிப்பு கரண்டி பார்க்க போனேன். இந்த மாதிரி பேன் ஹார்ட் ஆனடிஸ்ட்ல வெயிட்டா இருந்துச்சு. அப்புறம் தான் ஞாபகம் வச்சு வெயிட்லெஸ்ஸா நம்ம கிட்ட தான் ஒன்று இருக்கு, ஸ்பார்லயோ டிமார்ட்லயோ வாங்க, அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவியா இருக்கு, அதனால தூக்க முடியாது. இது மட்டும் எடுத்துக்கலாம், இதை வீட்டுல வச்சுக்கலாம். வீட்டுல இருக்கிறத அங்க அவுட்டோருக்கு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஷர்வன் வந்தோடனே, ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷர்வனை வீட்டுல எல்லாம் விட்டு நாங்க கிளம்புனதே லேட்டா. வந்தது டைம் பாத்தீங்கன்னா மிட் நைட் 12:30 மணி. நான் இப்போ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு தூங்குறதுக்கு கண்டிப்பாக 1:30, 1:45, 2 மணி ஆகிடும். ஏன்னா நான் கொஞ்சம் கமெண்ட்ஸும் பார்ப்பேன். நடுவில் காரில் போகும்போது வரும்போது தான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. அப்புறம் கிச்சன்லாம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு தாப்பா போட்டேன்ல, கிச்சன்லாம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடும். நாளைக்கு முடிஞ்சால் நான் வந்து பயங்கரமாக டயர்டாக இருக்குது. முடிஞ்சால் காலையில் எழுந்திரிச்சு நான் சமைச்சு லஞ்ச் பேக் பண்ணுவேன். அப்படி இல்லை அக்கா வீட்டிலேருந்து கொஞ்சம் கடன் வாங்கி எதையாவது லஞ்சை வந்து பேக் பண்ணி அவனை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். நாளைக்கு 8:30க்குலாம் ஸ்கூல்ல இருக்கணும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா 8:50க்கு ஸ்கூல்ல இருந்தா போதும். நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேலையா இருக்கு அண்ட் பிடிஎம் வேற. நாளைக்கு நான் ஒரு 10:30 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு வேற போகணும். ஸோ அந்த வேலை வேற இருக்கு. ஸோ நாளைக்கு காலங்கத்திலேயே இருந்துச்சுன்னா சமைக்க முடியுமான்னு தெரியல, செம்ம டயர்டா இருக்கு. ஸோ இந்த பொருட்கள் தான் வாங்கணும். நான் சொன்ன மாதிரி எப்பவுமே நான் சொல்றது தான், மாசம் மாசம் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்க போறோம். நான் வீடியோல சொன்ன மாதிரியே தை வளர்பிறையில இல்லைன்னா மாசி வளர்பிறையில மார்கழியில இருக்கும். இன்னும் எண்ணி 2 மாசம் தான் கேப் இருக்கு. 1.5 மாசம் தான் கேப் இருக்கும், இல்ல 2 மாசம் அதிகபட்சம் கேப் இருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்க அவுட் ஹவுஸ்க்கு வந்து நம்ம கிரகப்பிரவேசம் பண்ண போறோம். டேட் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. வீடு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அது கடகடன்னு முடிய போகுது. அதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ ஒன்று ஒன்றா இப்பவே வாங்க ஆரம்பிச்சாதான். மொத்தமாலாம் பட்ஜெட்லாம் நம்மளால போய் வாங்கிட்டு வர முடியாது. ஸோ அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. டேட் வந்து நான் சீக்கிரமா குறிச்சதுக்கு அப்புறமேட்டு சீக்கிரமா நான் உங்களுக்கு அந்த டேட்டுமே ரிவீல் பண்றேன், கிரகப்பிரவேச டேட். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரஷ்டமைக்கு நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல காமிச்ச இந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற, வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை. தூங்க போறேன், டயர்டா இருக்கு, டாடா.